ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் வெறும் 50-100 வியூஸ் தான் போகுது, 100 வியூஸ்க்கு மேலே போகவே மாட்டுது, அப்படியே போயிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்று போயிடுது அப்படின்னா, அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய மிக முக்கியமான 10 தவறுகள் என்னென்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, நம்மளோட கண்டென்ட்டை யூடியூப்லேயே போய் எடுக்கக்கூடாது. யூடியூப்லேயே போய் எடுத்து நம்ம ரீஅப்லோட் பண்ணும்போது உங்களோட வீடியோவுக்கு டிராஃபிக் கிடைக்காது. என்ன ரீசன்னா, பழைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ ரேங்கிங்கில் இருக்கும்போது நீங்கள் திரும்பவும் அதே கண்டென்ட்டை நீங்கள் ரீமேக் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவோட உங்களோட வீடியோவில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லி அந்த வீடியோவை தாண்டி உங்கள் வீடியோ வந்து அதிக அளவில் விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களோட வீடியோ வந்து அந்த வீடியோ கிராஸ் பண்ணி உங்களோட வீடியோ டாப்பில் போகும். இல்லைனா உங்களோட வீடியோவுக்கு டிராஃபிக் கிடைக்காது. ஸோ மெயினாக உங்களோட வீடியோவோட கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட கண்டென்ட் வந்து யூடியூப்பில் இல்லாமல் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓனாக வந்து யோசித்து திங்க் பண்ணி நீங்கள் வந்து வீடியோவை வந்து மேக் பண்ணி போடலாம். எடுத்துக்காட்டாக ஒரு 1000 பேர் ஒரே கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அந்த 1000 வீடியோஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 1000 வீடியோஸில் எந்த வீடியோ வந்து டாப் 10 ரேங்கிங்கில் வருதோ அந்த 10 வீடியோஸ் மட்டும்தான் வந்து டிராஃபிக் கிடைக்கும். மீதி 990 வீடியோவுமே பார்த்தீங்கன்னா வியூஸே போகாது. 10 வியூஸ், 50 வியூஸ், 100 வியூஸ்னு போயிட்டு அப்படி ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா உங்களோட வீடியோவில் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்க மாட்டீங்க. அப்போ எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ மட்டும்தான் யூடியூப் சஜஸ்ட் பண்ணும். நம்ம என்ன தான் குப்பை மாதிரி வீடியோவை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தாலும் தேவையில்லாத வீடியோஸ்க்குலாம் வந்து யூடியூப்லேருந்து டிராஃபிக் கிடைக்காது. ரெண்டாவது வீடியோ தம்ப்நெயில். உங்களோட வீடியோ தம்ப்நெயிலில் மேக்ஸிமம் வந்து எல்லா விஷயங்களையும் உங்கள் வீடியோக்குள்ளே என்னென்ன மேட்டர்லாம் இருக்கோ அந்த எல்லா விஷயங்களையும் உங்களோட வீடியோ தம்ப்நெயிலில் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ரெடி பண்ணினா மட்டும்தான் உங்களோட வீடியோக்கு இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து கிடைக்கும். இம்ப்ரெஷன் கிளிக்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வீடியோ தம்ப்நெயிலை பார்த்துட்டு மக்கள் வந்து சடனாக வந்து கிளிக் பண்ணுறாங்க, உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். இப்போ வந்து 0.9 இருக்குது, இல்லை 1.2, இல்லை 3.5 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது அப்படின்னா உங்களோட இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து ஒரு 7க்கு மேலே, ஒரு 8, 9, 10க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ உங்கள் வீடியோ தம்ப்நெயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மூணாவதாக உங்களோட டைட்டில். நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் டொமைன்லேருந்து ஒரு வீடியோவை எடுத்து ஒரு பப்ளிக் நியூஸை வந்து நீங்கள் ரீமேக் பண்ணி அந்த யாரும் சொல்லாத விஷயத்தில் அதிகமான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி அதை ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற டைட்டிலே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அகைன் வந்து அதே டைட்டிலே வந்து வைக்கக்கூடாது. உங்கள் வீடியோவில் நீங்கள் ஏதாவது நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருப்பீங்கல்ல, அதுலேருந்து ஏதாவது ஒரு டைட்டில் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு வித்தியாசமான டைட்டிலாக வந்து நீங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கிடைக்கும். ஸோ அதனால் டைட்டில்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நாலாவதாக உங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன். உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெஃபினட்டாக ஹேஷ்டேக் போடுங்க. ஹேஷ்டேக் போட்டால் மட்டும்தான் உங்களோட வீடியோக்கு வந்து எது ரிலேட்டடான வீடியோன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் பற்றி வீடியோ போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கேரளாவில் இருக்கிற ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பற்றி வீடியோ போடும்போது கேரளா வாட்டர் ஃபால்ஸ், இல்லை கேரளாவில் இருக்கிற ஏதாவது வாட்டர் ஃபால்ஸோட நேம் வந்து போடலாம். நியர்பை கேரளா வாட்டர் ஃபால்ஸ், டுடே வாட்டர் ஃபால்ஸ் நியூஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஹேஷ்டேக் வந்து போடலாம். ஆனால் உங்களோட வீடியோ ரிலேட்டடாக வந்து ஹேஷ்டேக் போடணும். உங்கள் வீடியோவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஹேஷ்டேக் செட் பண்ணக்கூடாது. இப்போ வாட்டர் ஃபால்ஸ் பற்றி போடுற இடத்துல நீங்கள் போயிட்டு தமிழ் சாங்ஸ், தமிழ் மூவிஸ் அப்படிலாம் போயிட்டு ஹேஷ்டேக் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைஸ் அப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் உங்கள் வீடியோ ரிலேட்டடான ஹேஷ்டேக் மட்டும் போடுங்க. உங்களோட வீடியோவுக்கும் உங்களோட ஹேஷ்டேக்கும் சம்மந்தமே இல்லாமல் போடக்கூடாது. அதுக்கப்புறம் அஞ்சாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னா, உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே யூடியூப் வந்து உங்களோட வீடியோ எது ரிலேட்டடான வீடியோ, எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீடியோக்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். சப்போஸ் யூடியூப்பால் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் வந்து உங்களோட டேக் வச்சு தான் உங்கள் வீடியோ எது ரிலேட்டடான வீடியோன்னு மக்களுக்கு போயிட்டு காமிக்கும். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே ஒரே கண்டென்ட்டில் ட்ராவல் ஆகிறீங்க அப்படின்னா அது யூடியூப் வந்து ஸ்கேன் பண்ணி அதை போய் மக்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டில் இருக்கிற விஷயத்தை அந்த வீடியோக்குள்ளே கொண்டு வரும்போது யூடியூப் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் டேக், உங்களோட டைட்டில் வச்சு தான் இந்த வீடியோ இது ரிலேட்டடான வீடியோ தான் மக்களுக்கு போய் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோட டேக் வந்து டெஃபினட்டாக போடணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளைட்டை பற்றி போடுறீங்க, இல்லை வந்து ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுன்ட்டு நீங்கள் வீடியோ கண்டென்ட் வந்து ரெடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிக்கெட் புக்கிங், ஃப்ளைட் புக்கிங், ஃப்ளைட் ஃப்ளையிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் டேக் வந்து போடலாம். அந்த மாதிரி உங்களோட வீடியோ ரிலேட்டடான டேக் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி தம்ப்நெயில் வந்து வீடியோவுக்கு வைக்கணும், எப்படி ஹேஷ்டேக் போடணும், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். யூடியூப்பில் உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் இதை மாதிரி தான் வந்து அப்லோட் பண்ணணும். இது இல்லாமல் நம்ம ஏனோ ஏதோ கடமைக்கு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம போனோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக வந்து ப்ரொமோட் ஆகாது. அந்த வீடியோவுக்கு டிராஃபிக்கே வந்து யூடியூப் வந்து கொடுக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. உங்கள் சேனல் எது ரிலேட்டடான சேனல், எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்கள் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க.
ஆனால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னா என்னன்னே நிறையா புது யூடியூபர்ஸ்க்கு வந்து தெரியாது. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக டேரெக்டாக யூடியூப்பில் போய்ட்டு யூடியூப்பில் நம்ம நார்மலாக வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, அதில் போய்ட்டு டேரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதில் ப்ளஸ் கொடுத்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் காமிக்காது. கிரியேட்டர் ஸ்டுடியோவில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எஜுகேஷனல் சம்மந்தமாக வீடியோ போகிறீங்க அப்படின்னா கேட்டகரியில் எஜுகேஷனல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். இல்லை பாலிடிக்ஸ், நியூஸ், இல்லை என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி மக்கள் சம்மந்தமாக ஏதாவது வீடியோஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி போய் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் எஜுகேஷனல் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் என்டர்டைன்மெண்ட்னு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எஜுகேஷனல் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களோட வீடியோ கேட்டகரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதுமே நீங்கள் வேறு வீடியோ வேறு கண்டென்ட் சூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களோட வீடியோ கேட்டகரின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போய்ட்டு என்டர்டைன்மெண்ட் வீடியோவை எஜுகேஷனல் கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகாது. என்ன ரீசனா, உங்களோட கேட்டகரிக்கும் உங்களோட கண்டென்ட்டுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் இப்போ என்டர்டைன்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு தான் போய்ட்டு இந்த எஜுகேஷனல் வீடியோ போய் சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க அதை பார்க்க மாட்டாங்க. அடுத்து என்டர்டைன்மெண்ட்டு, இப்போ அடுத்தது ஏதாவது சாங் கேட்டுருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் தான் அவங்க போய்ட்டு தேடுவாங்க. ஓகேங்களா? அந்த டைமில் போய்ட்டு வேறு ஏதாவது டிஸ்டர்பிங் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்துச்சுன்னா அதை தள்ளி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஒரு 10 பேத்துக்கு யூடியூப் சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஏதோ தப்பான வீடியோ அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் வியூஸ் போகவே போகாது. அப்படியே போய்ட்டு ஒரு 50-100 வியூஸில் போய்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். புதுசாக நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணி இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. கிரியேட்டர் ஸ்டுடியோ பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எது ரிலேட்டடாக வீடியோ கேட்டாலும் சரி, கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ வந்து ரெடி பண்ணி தருவேன். நம்ம சேனலில் கிரியேட்டர் ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும், கிரியேட்டர் ஸ்டுடியோ பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ வேணும், எனக்கு யூடியூப் அனலிட்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியல அப்படின்றவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் வீடியோ ரெடி பண்ணி தரேன். யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் உங்களோட செப்பரேட் வீடியோ, உங்களோட சிங்கிள் வீடியோ வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல மக்கள் பார்க்குறாங்க, உங்களோட வீடியோவில் எந்தெந்த இடத்துல டாப் மூமெண்ட்ஸில் இருக்குது, உங்களோட வீடியோவில் எந்தெந்த இடத்துல மக்கள் வச்சு கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க, எந்தெந்த இடத்துல ஸ்கிப் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல டிப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்துக்க முடியும். உங்களோட வீடியோஸை உங்களோட வியூவர்ஸ் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறாங்க, எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக உங்களோட வீடியோ பார்க்குறாங்க, எந்தெந்த ஏஜ் லிமிட்டில் உங்கள் வீடியோஸ்க்கு வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க, மேல் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லா விஷயங்களும் ஏஜ் வாரியாக 18 வயசுலேருந்து 15 வயசு, 15 வயசுலேருந்து 25, 25 to 35, 35 to 45, 65 to 74 இந்த மாதிரி ஏஜ் வாரியாக உங்களோட வீடியோஸை எத்தனை % பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க எல்லா விஷயங்களையுமே வந்து நீங்கள் யூடியூப் அனலிட்டிக்ஸில் பார்த்துக்க முடியும். கிரியேட்டர் ஸ்டுடியோவில் தான் வந்து இந்த அனலிட்டிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் டைம் வாட்சிங் ஹவர்ஸ் எவ்வளோ, உங்களோட லைஃப் டைம் வியூஸ் எவ்வளோ, உங்களோட லைஃப் டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, லாஸ்ட் 48 ஹவர்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, லாஸ்ட் 60 மினிட்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸ் போயிருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் பார்த்துக்க முடியும். ஒரு சிங்கிள் வீடியோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக யூடியூப்பில் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை எந்த அளவுக்கு யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து அதை வாட்ச் பண்ணுது, யூடியூப் அல்காரிதம் அதை எப்படி கவனிக்குது, அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடணும். அது வந்து ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு டாபிக் நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஏதோ பேசி போட்டுக்கிட்டே இருப்போம், ஒரு 100 வீடியோ முடியும் போகும், அதுக்கப்புறம் வாட்சிங் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வரலன்னா நம்ம வேறு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் 1000 வீடியோ போட்டாலும் சரி, 10,000 வீடியோ போட்டாலும் சரி, உங்களோட கண்டென்ட்டில் வந்து ஒர்த் இருக்கணும். உங்களோட கண்டென்ட்டில் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸை தாண்டி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ண வைக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரேங்கிங் வீடியோவில் வந்து வருவீங்க. அந்த மாதிரி வந்து உங்கள் வீடியோ ரேங்க் ஆனால் மட்டும்தான் அந்த வீடியோ மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1000-2000 வீடியோ போட்டாலும் சரி, உங்களோட வீடியோஸ்க்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்காது, சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து கிடைக்காது, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டைம் எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் வெக்ஸ் ஆகி நீங்கள் யூடியூப் போட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணாலும் சரி, அதுக்கான டைமிங் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஒதுக்குங்க. 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க ஒரு வீடியோ ரெடி பண்ண. இப்போ நானும் அப்படி தான் 24 மணி நேரம் நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களோட தம்ப்நெயில் ப்ளஸ் வந்து உங்களோட டைட்டில், உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் கொடுத்து அதுக்கப்புறம் தம்ப்நெயிலை மாற்றுறது, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு ஆட் பண்ணுறது, டேக் போய்ட்டு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவுக்கு வியூஸ் வந்து போகாது. சிங்கிள் டைம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும் போதே உங்களோட தம்ப்நெயில் ப்ளஸ் வந்து டைட்டில், உங்களோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்கள், ஓனாக யோசிங்க. இல்லை அடுத்தவங்களோட கண்டென்ட், இல்லை அடுத்தவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரியே வந்து பேசி போகிறது, அவங்க சொன்ன விஷயங்களையே திரும்பவும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு அதே வீடியோவை நீங்கள் ரீமேக் பண்ணி திரும்ப போகிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லி உங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அந்த டைமில் அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, நம்மளோட வீடியோவை நம்மளே பார்க்குறது, இல்லை நம்மளோட வீடியோவை வந்து வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஷேர் பண்ணுறது, நம்மளோட வீடியோட லிங்க்கை
வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி பார்க்க சொல்கிறது, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாராவது ரோட்டில் போகிறவங்களாம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இல்லை வாட்சிங் ஹவர்ஸ் வரணுங்கிறதுக்காக வேறு ஏதாவது ஒரு மொபைலில் உங்களோட வீடியோ வந்து ப்ளே பண்ணி ஓட விடுறது, இல்லை ஆன்லைனில் காசு கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுத்து டைரக்ட் லிங்க்கில் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய தப்பு. அதை வந்து யூடியூப் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சப்ஸ்கிரைபர், வாட்சிங் ஹவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சாலே போதும், உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக மானிட்டைஸ் அப்ரூவ் கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள் சேனல் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தப்பை போயிட்டு யாரும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வீடியோ 20 வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து வியூஸ் போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நீங்கள் பார்க்குற கேப்பில் நீங்கள் புதுசாக ஒரு கண்டென்ட்டை வந்து யோசித்து ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுற வழியை பாருங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு 30 வியூஸ், 20, 23, 50, 60ன்னு போகும். ஏதாவது ஒரு வீடியோ வந்து 150, 200ன்னு போகும். அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் வியூஸ் போதா போகலையான்னு பார்க்குறத விட்டுட்டு உங்களோட கண்டென்ட்டை வந்து அதிகமாக ரெடி பண்ணி போட பாருங்கள். நீங்கள் உங்களோட வீடியோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட வியூஸ், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப்மே வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான். நம்ம ஒரு ஸ்டேஜில் எப்படி பாட்டு பாடினா நல்லா பாடுறவங்களை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா பாடல அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். அதனாலே வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க மேலே வர முடியாது. அது மாதிரியே தான் யூடியூப்பும். நம்ம என்ன தான் கண்டென்ட்டு இல்லை ரேங்கிங் எல்லாமே டிராஃபிக் எல்லாமே பக்காவாக தமிழ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டாலும் நம்ம சேனல் எப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து அனலைஸ் பண்ணிக்கும். ஸோ ஒரு 1000 வீடியோ ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 100 வீடியோ தான் வந்து யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆட் ஆன அந்த 900 வீடியோவை கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சஜஸ்ட் பண்ணும். அதனால் வந்து நம்ம வீடியோ வந்து நல்லா இருக்குது, நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம், நமக்கு ஏன் வந்து வியூஸே போகலை, அந்த வீடியோ வந்து சரியில்லை, குப்பை மாதிரி இருக்குது, அந்த வீடியோஸை போயிட்டு இவ்வளோ மக்கள் வந்து பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களை போய் பார்த்து பொறாமல் பிடிக்கக்கூடாது. நமக்கான நேரம் வரும்போது தான் நம்மளோட வீடியோ வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் நம்ம நல்ல வீடியோ ரெடி பண்ணாலுமே நம்ம வீடியோ வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்கும். நமக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ, காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வீடியோ தான் வந்து டாப் சர்ச்சிங்கில் போய் சஜஸ்ட் பண்ணி வீடியோ வந்து வைரலாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூடியூப்பில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, யூடியூப்பில் உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோ வேணும்னாலும் சரி, நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ ரெடி பண்ணி தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.